இது கனடா ஃபெஸ்டிவல். ஜெம் டிவி நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜன். நான் உங்க சோமஜா. சரி, ஓகே. அடுத்து யாரை பாட கூப்பிட போறீங்க? ஓகே, இதெல்லாம் கூல் பண்ற மாதிரி ஒரு ஆளை கூப்பிடுறேன். என் பெட்டி கடை பார்ட்னர் யாருன்னு தெரியுமா? கூல் சுரேஷா. வாய் நல்லா வருது. அப்புறம் கூல் பண்ற மாதிரி கூப்பிடுறேன். ஓகே, பெட்டி கடை பார்ட்னர் என் கூட அப்பப்போ பெட்டி கடைக்கு வருவாரு. 2 பேரும் ஒண்ணா தான் போவோம், ஓகே, ஒண்ணா தான் டீ சாப்பிடுவோம். சரி, அந்த மாதிரி ஒண்ணாவே சுத்துற ஒருத்தர் தான் கூப்பிட போறேன். நீ பல பேர் கூட அப்படிதான் சுத்திட்டு இருக்க. நான் யாருன்னு சொல்றது இங்க வந்து அதுல ஒருத்தரை கூப்பிட போறேன். பையனா பொண்ணா பையனா? பொண்ணு டீ கடை கூட்டிட்டு போய் நான் என்னமா பண்ண போறேன்? அது எனக்கு தெரியல. நீ கேமராமேன் கூட சுத்தி நிக்கறாபல. கேமராமேன் கூடயா? சரி, ஓகே. யார் கூப்பிட போறீங்க? வாங்கப்பா. சரி, ஓகே, லெட்ஸ் வெல்கம் சிந்தை சதீஷ். நீங்க பாத்தியா எங்க பார்ட்னரை? பாத்தேன். ஆனா அப்படி ஆனா நானும் black அவரும் black எப்படி இல்ல நீ அப்படி ஓடி போயிரு. நீ செல்லாத black. நாங்க எப்படி இருக்கோம் பாரு. 2 black ஒண்ணா பாரு. அண்ணா அழகா இருக்காங்க. இல்ல அண்ணா அது சொன்னோனா இவர் மைக்க கிட்ட ஐயோ நான் பாட்டை மறந்துருவோம் போல இருக்கேன். ஷாக் ஆவறது அப்படி. இல்ல மூஞ்சி கிட்ட இல்ல சதீஷுக்கு பழகப்பட்டதுதான். இல்ல நீங்க எங்க வச்சு பேசுங்க எதா இருந்தாலும். இல்ல அண்ணன் ரொம்ப அழகா இருக்காருன்னு சொன்னாங்க. அதனால இதால பாட்டை மறந்துருவோம் போலுக்குது அப்படின்னு சொன்னேன். அதனால தானே சொன்னீங்க. நான் கூட கிட்ட நல்லா இருக்கீங்கன்னு சொன்னா சரி மூஞ்ச பார்த்து அந்த குழந்தை பயந்தது போல பயந்துட்டாருன்னு நினைச்சிட்டேன். சரி, ஓகேண்ணா. பாட்டை மறந்துட போறீங்க. பாடி முடிச்சிட்டாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். எத்தனையோ ஆசையடா என் மனதினிலே தோன்றுதடா, என் ஆசைகள் நிறைவேறுமா இறைவா, என் ஆசைகள் நிறைவேறுமா? எத்தனை ஆசையடா என் மனதில் தோன்றுதடா, ஆசைகள் நிறைவேறுமா இறைவா, என் ஆசைகள் நிறைவேறுமா? எத்தனை ஆசையடா என் மனதில் தோன்றுதடா, ஆசைகள் நிறைவேறுமா இறைவா, என் ஆசைகள் நிறைவேறுமா? நித்தம் பல ஆசையடா நெஞ்சம் எண்ணி ஏங்குதடா, ஆசைகள் நிறைவேறுமா இறைவா, என் ஆசைகள் நிறைவேறுமா? எத்தனை ஆசையடா என் மனதில் தோன்றுதடா, ஆசைகள் நிறைவேறுமா இறைவா, என் ஆசைகள் நிறைவேறுமா? நிலவுக்குள் வீடு கட்ட ஆசையடா, வானில் ஊஞ்சல் கட்டி ஆடிடவும் ஆசையடா, நிலவுக்குள் வீடு கட்ட ஆசையடா, வானில் ஊஞ்சல் கட்டி ஆடிடவும் ஆசையடா, கடல் மீது நடந்திடவும் ஆசையடா, படைத்த இறைவனுக்கும் கை கொடுக்க ஆசையடா இறைவா. எத்தனை ஆசையடா என் மனதில் தோன்றுதடா, ஆசைகள் நிறைவேறுமா இறைவா, என் ஆசைகள் நிறைவேறுமா?
எத்தனை ஆசையடா எத்தனை ஆசையடா என் மனதில் தோன்றுதடா ஆசைகள் நிறைவேறுமா இறைவா என் ஆசைகள் நிறைவேறுமா எத்தனை ஆசையடா எத்தனை ஆசையடா என் மனதில் தோன்றுதடா ஆசைகள் நிறைவேறுமா இறைவா என் ஆசைகள் நிறைவேறுமா சரி ஓகே அண்ணன் வந்து சூப்பரா பாடினாங்க. அதான் தெரியுமே, என் பார்ட்னரா இருக்கும்போது நல்லா தானே பாடணும். நான் எப்படி நல்லா பண்றேனோ அது மாதிரி. நீ என்ன நல்லா பண்ற? நல்லா எப்படி வாயாலே வட சுடுவோம்ல, அதுதான் சொன்னேன். வாயாலே வட சுடுவார் அந்த பாட்டு உனக்காகவே பண்ண பாட்டு வந்துருச்சு. நான் ஜெம்சிங்கர்ல சேர்ந்தது இல்லைண்ணா, நான் பேசுறதே முத்துக்கு பாட்டு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிச்சு வர வர. என்ன பண்றது? சரி ஓகே, டைரக்டா கமெண்ட்ஸ் போயிடலாமா? ஓகே சரணண்ணா. சதீஷ் வேற லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். ஆமாம், நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தையே இல்லை. அந்த கற்பனை பாரு, அப்பதான் எழுதுனேன்னு சொன்னாரு. இல்லை, இந்த பாடல் வந்து எழுதியது வந்து காவிய கவிஞர் சிந்தை ரைமன் மாமா அவர்கள் தான் அந்த பாட்டு எழுதினாரு. அப்போ வந்த பாட்டு நம்ம பாடுறோம்ல, இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்குது கேட்கும்போது. அப்போ கற்பனைகள் எப்படி இருந்துக்குது பாரு, தெளிவான கற்பனை, நல்லா அழகான கற்பனை. எனக்கு இது போல நடக்கணும்னு ஆசை, எதுவுமே நடக்காத ஆசை. அந்த சரணத்தை கொஞ்சம் பாட சொல்லு. நிலவுக்குள் வீடு கட்ட ஆசையடா வானில் ஊஞ்சல் கட்டி ஆடிடவும். அப்படி இல்ல, நிலவுக்குள் வீடு கட்ட ஆசையடா நிக்கிறோம், வானில் ஊஞ்சல் கட்டி ஆடிடவும் ஆசையடா, கடல் மீது நடந்திடவும் ஆசையடா, படைத்த இறைவனுக்கும் கை கொடுக்க ஆசையடா இறைவா, எத்தனை ஆசையடா என் மனதில் தோன்றுதடா, ஆசைகள் நிறைவேறுமா இறைவா, என் ஆசைகள் நிறைவேறுமா, எத்தனை ஆசையடா என் மனதில் தோன்றுதடா, ஆசைகள் நிறைவேறுமா. இதுதான் முடிவு. இதுல நீ எக்ஸ்ட்ரா வச்சு பாடக்கூடாது. எக்ஸ்ட்ரா வச்சு பாடினா பாட்டுனுடைய அழகு போயிடும். நல்லா பாடின அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் பண்ணி பாடுங்க. அதே மாதிரி சதீஷுக்கு என்னென்ன ஆசை நிறைவேறாம இருக்குதுன்னு கேட்கலாம். என்ன ஆசை நிறைவேற? இல்லை, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த பாட்டை பாடினேன் இன்னைக்கு. இது கற்பனையே சூப்பராக இருக்குதுல்ல. இந்த காலத்தில் இப்படி ஒரு கற்பனை நாங்கள் எவ்வளோ பேர் பாட்டு எழுதுறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. காட் கிரேஸ் தான். நம்ம ஜெம்சிங்கர் சாருக்கு அவர் வாழ்த்தலாமே, எல்லாருமே கிளாப் பண்ணலாமே. அப்போ உள்ள கற்பனைகளும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கூட நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. சூப்பராக இது கேட்கும்போது ஒரு தெளிவாக இதுக்கு இதுதான் ஆசை, இதுக்கு இதுதான் ஆசை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிக்கிறாருன்னா அதுதான் காலத்தை முன்னே கணிச்சு எழுதியிருக்காரு. இந்த காலத்தில் இதெல்லாம் இளைஞர்களை கேட்டாங்கன்னா, இப்போ இந்த ஷோ பார்க்குறவங்க கேட்டாங்கன்னா கூட, படைச்ச இறைவனுக்கு கை கொடுக்க ஆசை, யாராலையும் கொடுக்க முடியாது. நிலால வீடு கட்ட ஆசை, அதுவும் யாராலையும் கட்டவும் முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆசை? வானில் ஊஞ்சல் கட்டி ஆடிட. வானத்தில் ஊஞ்சல் கட்டி ஆட, அதெல்லாம் ஆடவும் முடியாது. வானத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடுற ஒரே ஒரு ஆள் நம்ம ஆள் மட்டும்தான். மொட்டை மேல ஒரு கம்பி ஒன்று ஹெலிகாப்டர் மேலே பறக்கும்ல, அது மேலே தூங்குவாங்க. அது எங்க? அது வானத்தில் பார்த்தீங்களா? நாங்கள் ஜீனியஸை வச்சுனே சுற்றுறோம். நாங்கள் வந்து லெஜெண்டை கூட்டியே வச்சுக்கிறோம். அதனால வந்து செகண்டில் ஒரு 1000 பாட்டு எழுதுவா போல, 1000 எழுதுவா போல. புரியுதுங்களா? அந்த மாதிரி அப்பத்தி பாடல் வந்து இன்னைக்கு காலத்தில் அழிக்காத ஒரு லிரிக்ஸ். ஆனால் இப்போத்தி இருக்கிற லிரிக்ஸ்லாம் கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் கேட்டுட்டு அவள் தான். இல்லை, அதுவும் நல்லா இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். என்ன இப்போ அப்பத்தி பாடல் பார்த்தோன்னா கருத்தான பாடல்கள் இல்லை, கருத்தா நிறைய பேர் இல்லை. கற்பனைகளுக்கு அளவு இல்லை, அது வந்து அப்பாவுக்கு தெரியும். கற்பனைகளுக்கு அளவு இல்லை, எந்த லெவல் வேணாலும் போகலாம். இப்போ வந்து படைச்ச இறைவனுக்கு சரி, காமெடி நம்ம சும்மா காமெடியாக சொல்கிறோம். இந்த காலத்திலேயே ஒரு சில ஆட்கள்லாம் நல்லா எழுதுறாங்க, தெரிஞ்சு எழுத மாட்டாங்க. அதுதான் இப்போ வந்து அந்த பாட்டு நம்ம பாடி காட்டுறதுலாம் நான் எழுதிக்கிறேன். அந்த பாட்டை இது மாதிரி நான் ஆசைலாம் எழுதியிருக்கேன், ஆனால் இந்த ஆசைலாம் எழுதலை. என் ஆசைலாம் வந்து வேறு மாதிரி ரொம்ப சிம்பிள் சிட்டியான இருக்கான். அதான் உலக அறிஞ்ச விஷயத்த நம்ம தெரிஞ்சு எழுதணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டே சொல்லுது. வாழ்த்துக்கள், உன்னோட ஆசை நிறைவேற. நன்றி. ஓகே, என் ஆசையை நிறைவேறுதான்னு பார்ப்போம். ஆனால் 2 பேரில் யார் டீம்னா அடிப்பா சொல்லுப்பா. 3, 2, 1. ஓகேவா? நாங்கள் வந்து ஜெயிச்சோம். ஓகே, கல்லாட்ட ஆடுறாங்க. சரி ஓகே, பரவாயில்லை. அவங்களான்னு காந்தனமா. ஓகேண்ணா, ஒரே டீமில் இருக்கோம்.
சேர்ந்து பண்ணுவோம் ஏதாவது. ஓகே. ஓகே, சேர்ந்து டீ கடைக்கு போகாம இருந்தா சரி. சரி வா, அது வா, நாங்கள் போயிட்டு வரோம். ஜெம் சிங்கரில் நம்ம கூப்பிட்டோன்னா வந்து நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சிந்தை ரைமன் அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டலாம். அவங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. கண்டிப்பா இவ்வளோ நேரம் இருந்ததே வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சிடலாமா? ஓகே, ஜட்ஜஸ் எல்லாமே மொத்தமாக வந்துடலாம். நிறைய பேருக்கு வந்து நீங்கள் பாடல்கள் எழுதியிருப்பீங்க, நிறைய பாடல்களில் பார்த்துருப்பீங்க. ஜெம் சிங்கரில் பாடுற பாடகர்களுக்கு ஒரு அட்வைஸ்னால் என்ன பண்ணுவீங்க? ஜெம்டி பாடகரில் பாட வந்திருக்கும் பாடகர்களுக்கு நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் இப்போ வந்து எல்லாம் டைரக்டர்ஸு ப்ரொடியூசருக்கு எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, உன்னிப்பாக பார்த்துன்னு இருக்காங்க. நீங்கள் மென்மேலும் நீங்கள் வளரணும். அதுக்கோசரம் வந்து நீங்கள் இருக்கிற குறை நிறை இதெல்லாம் வந்து தவிர்த்து ரொம்ப அழகாக நீங்கள் பாடணும். இது போல் மேடைகளில் சினிமா மேடைகளில் நீங்கள் வந்து ஜொலிக்கணுன்ற ஒரு கருத்து. நன்றி, வணக்கம். பா, நீங்கள் நிறைய பாடல் எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, நீங்கள் எழுதின ஏதாவது ஒரு பிடிச்ச பாடல் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்பா பாடுவார். ஒரு அட்வைஸ் பாட்டு, வாலிப உள்ளங்கள் வேலையை தேடுங்கள் என்ற பாடல். ஓகே, அப்பாட்ட கொடுத்துடலாம், அப்பா பாடிடுவாங்க. வாலிப உள்ளங்கள் வேலையை தேடுங்கள், காதலை தள்ளுங்கள், உள்ளதை சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் உணருங்கள். வாலிப உள்ளங்கள் வேலையை தேடுங்கள், காதலை தள்ளுங்கள், உள்ளதை சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் உணருங்கள். வாலிப உள்ளங்கள். பணம் இருந்தாலே பந்தியில் உன்னை முதலழைப்பார், பணம் இருந்தால் பல சொந்தங்கள் பந்தங்கள் சூழ்ந்து நிற்பார். பணம் இருந்தாலே பந்தியில் உன்னை முதலழைப்பார், பணம் இருந்தால் பல சொந்தங்கள் பந்தங்கள் சூழ்ந்து நிற்பார். பணம் என்பதில்லை என்றால் சொந்தம் பந்தம் ஏதுமில்லை, பணம் என்பதில்லை என்றால் சொந்தம் பந்தம் ஏதுமில்லை. பணம் இல்லாத மனிதனுக்கு மதிப்பொன்று ஏதுமில்லை, பணம் என்பதில்லை என்றால் சொந்தம் பந்தம் ஏதுமில்லை. பணம் இல்லாத மனிதனுக்கு மதிப்பொன்று ஏதுமில்லை. வாலிப உள்ளங்கள் வேலையை தேடுங்கள், காதலை தள்ளுங்கள், உள்ளதை சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் உணருங்கள். வாலிப உள்ளங்கள் வேலையை தேடுங்கள், காதலை தள்ளுங்கள், உள்ளதை சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் உணருங்கள். உள்ளதை சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் உணருங்கள். வாலிப உள்ளங்கள். ஸ்ரீஜா, சொல்லுங்க முத்து. நெக்ஸ்ட் ஜெம் சிங்கரில் யார் பாட போறா? ஓகே, நீங்க தான் வந்துட்டு நிறைய பேரை வந்து பாட கூப்பிட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால இன்னைக்கு ஃபுல்லா நீங்க தான் கூப்பிட போறீங்க. நீங்க சொல்றதுக்கு கொடுக்குற 500 ரூபாய்க்கு 50 பேரை கூப்பிடுவாங்களா? ஓ, கூப்பிடு. யாரை கூப்பிடலாம் நீங்களே சொல்லுங்க. நீ உங்க கெஸ்ஸிங். என் கெஸ்ஸிங்கா? என் கெஸ்ஸிங்னா நீ திருப்பி தீபக்னு போனா மன பிக்க கழட்டி நான் விட்டுருவேன். அதுதான் சொல்றேன். என்ன கூப்பிட சொன்னா நான் தீபக்கை தான்ப்பா கூப்பிடுவேன். சரி, ஓகே, நானே கூப்பிட்டுறேன், வேற வழி. லெட்ஸ் வெல்கம் ஹரிஷ். ஸ்ரீஜா, சொல்லுங்க. ஹரிஷ் ப்ரோ வந்துட்டார். ஏதாவது கேட்குற விஷயங்கள் ஓகே, ஏதாவது? கருப்பு சட்டை போட்டு வந்தோடனே நான் கெஸ் பண்ணிட்டேன் அவர் உங்க டீமுக்கு தான் வர போறாங்கன்ட்டு. இதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, பாட கூட தான் கருப்பு சட்டை போட்டுக்கிற, அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? நீ கருப்பு சட்டை தான் இல்ல போட்டுக்கிற. இல்ல துவைச்சு தர சொல்லுவாங்க, அந்த சட்டையை துவைச்சு தரியா? என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களே? அதுக்கு வாஷிங் பவுடர் நிர்மா. சரி, ஓகே ஓகே, பாடிடுறீங்களா? பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ தமிழனோட தான் பாரம்பரியமா, தமிழனோட தான் பாரம்பரியமா, மறைஞ்சு போன அந்த காலம் மீண்டும் கிடைக்குமா?
ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் மெரினா பீச்சில் தமிழ் பாரம்பரியம் பாடு வேண்டா பாடல் வரியில சேல தொட்டில் போட்டதெல்லாம் அந்த காலமா சேல தொட்டில் போட்டதெல்லாம் அந்த காலமா பெண்கள் அரிசியில போட நாங்க வண்ண கோலமா சேல தொட்டில் போட்டதெல்லாம் அந்த காலமா செல்ல தொட்டில் போட்டதெல்லாம் அந்த காலமா பெண்கள் அரிசியில போட நாங்க வண்ண கோலமா அம்மி எல்லாம் யூஸ் பண்ணது மறைஞ்சு போச்சுமா அம்மி எல்லாம் யூஸ் பண்ணது மறைஞ்சு போச்சுமா அம்மி எல்லாம் யூஸ் பண்ணது மறைஞ்சு போச்சுமா மசாலா அரைக்கத்தானே மிக்ஸி போட்டு ஆச்சுமா அடுப்பு உடைஞ்சு போச்சுமா ஆட்டுக்கல்லு கிரைண்டர் ஆச்சுமா அடுப்பு உடைஞ்சு போச்சுமா ஆட்டுக்கல்லு கிரைண்டர் ஆச்சுமா மண் பானை எல்லாம் போனதுக்கு ஃப்ரிட்ஜ் சாட்சிமா செல்ல தொட்டில் போட்டதெல்லாம் அந்த காலமா செல்ல தொட்டில் போட்டதெல்லாம் அந்த காலமா பெண்கள் அரிசியில போட நாங்க வண்ண கோலமா அம்மி எல்லாம் யூஸ் பண்ணது மறைஞ்சு போச்சுமா அம்மி எல்லாம் யூஸ் பண்ணது மறைஞ்சு போச்சுமா மசாலா அரைக்கத்தானே மிக்ஸி போட்டு ஆச்சுமா அடுப்பு உடைஞ்சு போச்சுமா அட்டுக்கல்லு கிரைண்டர் ஆச்சுமா அடுப்பு உடைஞ்சு போச்சுமா அட்டுக்கல்லு கிரைண்டர் ஆச்சுமா மண் பானை எல்லாம் போனதுக்கு ஃப்ரிட்ஜ் சாட்சிமா தமிழனோட தான் பாரம்பரியமா தமிழனோட தான் பாரம்பரியமா மறைஞ்சு போன அந்த காலம் மீண்டும் கிடைக்குமா ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் மெரினா பீச்சில் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் மெரினா பீச்சில் தமிழ் பாரம்பரியம் பாட வேண்டாம் பாடல் வரியில தமிழ் பாரம்பரியம் பாட வேண்டாம் பரம்பூர் அரிச பாடல் வரியில ஹரிஸ் ப்ரோ சூப்பராக பாடினீங்க. நன்றிப்பா. நல்லா இருந்துச்சு. நன்றிப்பா. இதெல்லாம் நான் சொன்னா ஜட்ஜஸ் எதுக்கு உட்காந்துருக்காங்க? ஜட்ஜஸ் கேட்டுருமா? கேட்டுடலாம்பா. ஓகே ரவியப்பா எப்படி பண்ணாங்க? அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருளெல்லாம் இப்போ இந்த காலத்துல எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி ஒரு கருத்தை எழுதி பாடிக்கிறேன். ஆமாப்பா. அந்த பாட்டு ஆமாப்பா ஆமாப்பா நல்லா இருந்ததுப்பா. நன்றிப்பா. சபேசனா ஹரிஷ் வேற லெவலில் பாடினேன். இன்னும் கானா பாலன டியூன் இதில் ஒரிஜினல் வந்து பாலன ஆமாம்மா பாலானா பாலன மாதிரியே நீ பாக்கெட்டில் கையை விட்டுனே பாடினேன். சரி அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். அது சூப்பராக பண்ணேன். நல்ல கருத்தா நல்லா இருந்துச்சு. நன்றி. ஓகேப்பா தேங்க்யூப்பா. நன்றிண்ணா. வாழ்த்துக்கள்ப்பா. நன்றிண்ணா. சரணண்ணா சூப்பராக இருந்துச்சு பாட்டு. நன்றி. இது வந்து நம்ம அவர் வந்து பாலன டியூன்ன்றாரு. இது பயப்பட டியூன் தானே பாட்டு பாடவா? ஆமாம் அது வந்து சூப்பராக உன்னோட ஸ்டைலுக்கு பாடினேன். ஆமாம் சொன்ன மாதிரி பாக்கெட்டில் கை விட்டுனே பாடினேன். ஒன்றே புரியல. எதுனா எடுக்கணும்னா உடனே எத்தலாம்ல? ஃபோனு தான் இருக்குது பாக்கெட்டில், வேற எதுவும் இல்லை. சூப்பர். ஓகே நல்லா இருந்துச்சு. நீ யார் எழுதுந்து? நானே எழுதின பாடல் இது. சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ரிட்ஜு என்னதோ ஒரு ஃப்ரிட்ஜு போயிடுச்சு அப்படின்னு என்னது? சேல தொட்டில் போட்டதெல்லாம் அந்த காலமா பெண்கள் அரிசியில போடுறாங்க வண்ண கோலமா அம்மி எல்லாம் யூஸ் பண்ணது மறைஞ்சு போச்சுமா பெண்கள் அரிசியில போடுறாங்க அரிசியில அரிசி அதான் அரிசியா அரிசியில போடுறாங்க வண்ண கோலமா அம்மி எல்லாம் யூஸ் பண்ணது மறைஞ்சு போச்சுமா மசாலா அரைக்க தானே மிக்ஸி இப்போ ட்ரெண்ட் ஆச்சுமா அடுப்பு உடஞ்சி போச்சுமா ஆட்டுக்கல் கிரைண்டர் ஆச்சுமா மண் பானை எல்லாம் போனதுக்கு ஃப்ரிட்ஜு சாட்சிமான்னு வச்சேன். நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண போலுது. நீ ஒரு ஃபேமிலி மட்டுமா? ஃபேமிலி ரன் பண்ணுற மேரேஜ் ஆகிடலன்னா? இல்லை சந்தோஷமா இரு. வாழ்த்துக்கள். சரி ஓகேண்ணா. யார் டீமுக்கு நான் எடுக்கலாம்? ரெடியாக இருக்கீங்களா? 3, 2, 1 திருவிழா போல பாத. சரி ஓகே. என் டீமில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். குறுகுறுன்னு பார்க்காத நீ நிறைய விஷயங்கள் நாங்கள் என்ன சொல்லித்தரணுமோ அதெல்லாம் வந்து நீ நைட்டு சொன்னது எனக்கு இப்போதான் தான் தெரியுது. எல்லாருமே கருப்பு சட்டை போட்டு வரவங்க எல்லாரையும் அந்த பக்கம் இழுத்துக்கிறான். நானும் கருப்பு நான் ஒரு அடையாளம் உன்னை ஒரு சாம்பிளுக்குமா உன்னை வந்து மாற்றி போட்டு வர சொன்னா நீ யோசிப்பா. எப்போவும் ஒரே காஸ்டியூம் தானே போடுவோம். முத்து நான் அரிசி கிட்ட வேற எதனா டேலண்ட் எதனா இருந்தா ரெடி பண்ணு. ஆனா எல்லாமே இப்பயே போடக்கூடாதுண்ணா. சரி அடுத்த ரவுண்டுக்கு தேவைப்படும் நமக்கு. அச்சிக்கலாம் இல்ல அடுத்த ரவுண்ட்ல வேற மாதிரி இருக்கும். இப்பயே சொல்லிட்டா நம்ம வீக்னஸ் கண்டுபிடிச்சிருவாங்களா அவங்க? சரி அவரு கமெண்ட்ஸ்லயே ஒரு கமெண்ட்ஸுக்கு 10 வாட்டி சொல்றாரு லிரிக் நல்லா எழுதுவாரு. வேற என்ன டேலண்ட் தெரியணும். அப்படி சொன்னதாம இன்னும் உனக்கு பயங்கரமா. கண்டிப்பா அண்ணா கண்டிப்பாவா? இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. இவரே சொல்ல விடாம எவ்வளவு வேலையை பண்ணிருந்தேன்.
ஓகே நெக்ஸ்ட் போலாமா? சரி ஓகே ஸ்ரீஜா Okay. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து யாரை கூப்பிடலாம்? யாரை கூப்பிட போறீங்க? நான் கூப்பிட்டல. சரி ஓகே லெட்ஸ் வெல்கம் ஜான் பால். நேத்தே கோட் வேர்ட் ஏதாவது சொல்லிட்டே நான் பிளாக் போட்டு வந்தா உன் டீம்ல எடுத்துக்குவா அந்த மாதிரி. வெளியே நான் போட்டுறத பார்த்து என் டீம்ல ஷேர்னு ரெக்வஸ்ட் பண்ணி கடன் வாங்கி போட்டு வந்திருக்கேன். ஆமாவா அண்ணா? முத்து டீம்னா கொஞ்சம் நீ ட்ரெண்டிங். கேட்கவே தேவையில்ல, முத்து டீம் தானே சேருவேன். நான் கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. சரி ஓகே பாப்போம். எதுவா இருந்தாலும் ஜட்ஜஸ் முடிவு பண்றது தான். அவங்க ஸ்பீடா இருக்கணும். ஓகேவா? ஓகே ஜான் பால், உங்க எனர்ஜியெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க பாடுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து செய்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நண்பா எங்க பாரு நடக்குதுடா பாலியல் தொல்லை, அந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எதுவும் எடுக்கவே இல்லை. இந்த செய்தியத்தான் காது கொடுத்து கேட்கவே முடியல. பாலியல் தொல்லையால சாகுது ஒரு சின்ன புள்ள. உன்னை பெத்ததும் ஒரு பொம்பளை தாண்டா, இதுக்கெல்லாம் காரணமே ஒரு சில ஆம்பளை தாண்டா. அடக்க முடியலையா உன் காம உணர்ச்சிய, இது போல நான் பண்ணா சும்மா இருப்பியா உங்க அக்கா தங்கச்சிய. ரெடி 1 2 3 4. எங்க பாரு நடக்குதுடா பாலியல் தொல்லை, அந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எதுவும் எடுக்கவே இல்லை. இந்த செய்தியத்தான் காது கொடுத்து கேட்கவே முடியல. பாலியல் தொல்லையால சாகுது ஒரு சின்ன புள்ள. உன்னை பெத்ததும் ஒரு பொம்பளை தாண்டா, இதுக்கெல்லாம் காரணமே ஒரு சில ஆம்பளை தாண்டா. அடக்க முடியலையா உன் காம உணர்ச்சிய, இது போல நான் பண்ணா சும்மா இருப்பியா உங்க அக்கா தங்கச்சிய. எங்க பாரு நடக்குதுடா பாலியல் தொல்லை, இந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எதுவும் எடுக்கவே இல்லை. உங்க பக்கத்து சுவாதி பொண்ணு படுகொல்ல, நேரில் பார்த்தவங்க யாரும் போய் தடுக்கல. உங்க பக்கத்து சுவாதி பொண்ணு படுகொல்ல, நேரில் பார்த்தவங்க யாரும் போய் தடுக்கல. பொண்ணு படிக்கிறதுக்கு கிளம்பி போகுது ஸ்கூலுக்கு, ஒரு சிலர் ஆசிரியர் ஆசைப்படுற மேலுக்கு. வாங்குற காசுக்கு நீ கரெக்டா தம்பி பாடம் எடுக்கணும், இது போல தப்பு பண்ற நான் இங்க பிறப்பு உறுப்பா இருக்கணும். வாங்குற காசுக்கு நீ கரெக்டா தம்பி பாடம் எடுக்கணும், இது போல தப்பு பண்ற நான் இங்க பிறப்பு உறுப்பா இருக்கணும். பெண்களுக்கு சேஃப்டி இல்ல நம்ம நாட்டுல, போராடி நல்ல தீர்ப்பை கேட்கலாங்க சுப்ரீம் கோர்ட்டுல. பெண்களுக்கு சேஃப்டி இல்ல நம்ம நாட்டுல, போராடி நல்ல தீர்ப்பை வாங்கலாங்க சுப்ரீம் கோர்ட்டுல. எங்க பாரு நடக்குதுடா பாலியல் தொல்லை, கவர்மெண்ட் ஆக்ஷன் எதுவும் எடுக்கவே இல்லை. இந்த செய்தியத்தான் காது கொடுத்து கேட்கவே முடியல. பாலியல் தொல்லையால சாகுது ஒரு சின்ன புள்ள. உன்னை பெத்ததும் ஒரு பொம்பளை தாண்டா, இதுக்கெல்லாம் காரணமே ஒரு சில ஆம்பளை தாண்டா. அடக்க முடியலையா உன் காம உணர்ச்சிய, இது போல நான் பண்ணா சும்மா இருப்பியா உங்க அக்கா தங்கச்சிய. எங்க பாரு நடக்குதுடா பாலியல் தொல்லை, அந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எதுவும் எடுக்கவே இல்லை. ஸ்ரீஜா, நம்ம பேசி இந்த வைபை வந்து கெடுக்க தேவையில்ல. ஜட்ஜஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவியப்பா. நல்ல அருமையான பாடல்ப்பா, நல்ல கருத்து, ரொம்ப சூப்பராக இருந்ததுப்பா பாட்டு. இது நீ எழுதுனியா? இல்லை முத்து தான் எழுதினார். இது முத்து தான் எழுதுனா? இது பாட்டு எழுதி ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அது இப்போ தான் பாடுறோம். இன்னும் அடுத்த எபிசோடுக்கு அவரே வர வச்சுருந்தா விஐபியா. நல்லா எழுதிக்கிறாப்பலப்பா, அருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. தகுந்த மாதிரி நீங்களும் நல்லா பாடினீங்க. ரொம்ப நன்றி. சூப்பர். சரணண்ணா. ஜான் பால் அண்ணா சூப்பராக இருந்துச்சு பாட்டு. ரொம்ப நன்றிண்ணா. லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் முத்து தான் இருந்தா எதுவும் பரவாயில்ல. முத்துக்குள்ள நிறைய டேலண்ட்லாம் இருக்குதுப்பா. முத்து பாட்டம் பாடுறாப்பல, ஆங்கர் பண்ணுறாப்பல, எல்லாமே பரவாயில்ல. என்ன ஸ்ரீஜா? ஆமா நான் ஆல் ரவுண்டரா இருக்கேனா. எந்த இது மாதிரி யாருன்னா ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறியா? நானா? நான் வேணா ரைம்ஸ் வேணா எழுதி தரேன் உங்களுக்கு. ஒரு ரைம் சொல்லுமா? ரைம்ஸ் ஜான் பால் நல்லா இருந்துச்சு. அந்த சரணம் எடுக்கும்போது மட்டும் எடுத்துட்டு செகண்ட் ஹாப்பை சுத்தமாக சுற்றி அவுட் ஆயிடுச்சு. சரணம் ஒரு வாட்டி பாடி பார்க்குறியா? உங்க பக்கத்தில் சுவாதி பொண்ணு படுகொல்ல, நேரில் பார்த்தவங்க யாரும் போய் தடுக்கல. அதான் அது எல்லாருக்கும் வர கரெக்ஷன் தான். என்னன்னா எண்டிங் நோட்டு விட்டுருவோம் நம்ம.
அது எல்லாருக்கும் ஒரு இப்போ சில நேரத்தில் எனக்கும் அந்த மாதிரி வரும். எதனா ஒரு இடத்துல மிஸ் பண்ணலாம். நம்ம இது வந்து ஒரு காம்படிஷனில், ஒரு போட்டியில், இது வந்து ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ரிகர்சல்லாம் பார்த்தோன்னா வந்து பண்ணுறோம். ஒரு அவேர்னஸ் சாங்கு சூப்பராக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக் வந்து நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி அந்த கருத்தெல்லாம் கேட்டுன்னு போகிறோம். திடீர்னு அந்த நீ விட்டு பாடினோன்னையும் நான் சொன்னேன் அப்பா கிட்ட கூட உடனே இதுவாகுது அப்படின்ற மாதிரி. அது ஒன்று தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. லிரிக்ஸ் சூப்பராக இருக்குது, பாடின விதமாக நல்லா இருந்துச்சு. நான் எதனா டென்ஷனா நான் உனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. சரி ஓகே ஜான்பால் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் ஒரு கரெக்ஷன். கரெக்ஷன் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம், நம்ம திருத்திக்கலாம். அது எல்லாருக்கும் நடக்கும், எல்லா பாடகருக்கும் அது இயல்பு தான். கொஞ்சம் திருத்தின்னு பாடலாம். ஓகேவா? கண்டிப்பாக. வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. சபேஷ்ண்ணா. ஜான்பால் நல்லா கருத்தாக சூப்பராக பாடியிருந்த. சரணத்தில் மட்டும் தான். ஏன்னா யாரும் நம்ம ரெக்கார்டிங் பாடிடலாம், ஏன்னா ரெக்கார்டிங்கில் துண்டு துண்டாக நம்ம எடுத்துருவோம். ஆனால் லைவில் பாடுறது பெரிய விஷயம். ஆனால் ஒரு அந்த சரணத்தில் ஐப்பிச்சு போகும்போது மட்டும் கொஞ்சோண்டு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது பாடும்போது க்ளீனாக இருந்துச்சு. அது நம்ம பண்ணும்போதே பக்காவாக பண்ணிட்டோன்னா எந்த ஒரு மிஸ்டேக் நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் நீ ஒரு நல்ல பாடுக, நம்ம சொல்ல வேண்டிய எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வாட்டி இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் பண்ணு. பயங்கரமாக கருத்துல நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு கருத்தாக பாடியிருந்தேன். அந்த லிரிக்ஸ் ரைட்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நல்லா அனுபவப்பட்டு எழுதியிருக்காரு அவர். தேங்க்யூ. சரி ஓகே அண்ணா, யார் டீம்னு எடுத்துடலாமா? ரெடியாக இருக்குண்ணா? சரணண்ணா கடவுளை கும்பிட்டு அழுத்திடுங்க அதை. 3, 2, 1. ஓகே ஜான்பால், இந்த என் டீம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீஜா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு நல்ல பாடகரை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், எல்லாம் சபேஷ் அண்ணா வேலை அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டா தேங்க்ஸ் வேணாம். சபேஷ் அண்ணா கூட போனால் பாட்டியை மிஸ் பண்ணாப்பில்லையே. சரி ஓகே ஜான்பால், இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் அவங்க சொன்ன சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் வந்து திருத்திக்கிட்டு இது பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தான் வந்து போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஓகே மொத்தம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அந்த பொண்ணு பக்கம் மட்டும் திரும்பிடாத, கெட்டு போயிடுவேன். ஜெம் சிங்கர்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பராக போயிடுச்சு. நாளைக்கு என்னெல்லாம் பண்ண இருக்காங்க நம்ம பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமா? கண்டிப்பாக.